எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் எயிர் ஷோ நடந்துகிட்ருக்கு. ஸோ டெய்லி ஒரு 9:30 காலையில் வந்து இந்த மாதிரி 3 ஏரோப்ளேன் வந்து இப்போ போயிட்டே இருக்குது. நானும் டெய்லி எடுக்கலாம்னு நினைப்பேன், மிஸ் ஆகிடும். இன்றைக்கி தான் எடுக்க முடிஞ்சுச்சு. அதுவுமே க்ளீனாக வரல. மோடமாக இருந்ததுனால கொஞ்சம் பிரைட்டாக தெரியல. இல்லைன்னா ரொம்ப கிட்டக்க போகும், க்ளீனாக தெரியும். முடிஞ்சால் இன்னொரு வாட்டி எடுத்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சப்பாத்தியும் முட்டை பொரியல் தான் செஞ்சுருந்தோம். முட்டை பொரியல் வந்து பீன்ஸ் போட்டு, கொஞ்சம் பீன்ஸ் இருந்ததுனால பீன்ஸ் போட்டு செஞ்சுட்டோம். செஞ்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு. எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மட்டும் பால்கனியில் உட்காந்து பால்கனி வியூ பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். மேக்ஸிமம் நாங்கள் பால்கனியில் உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, ஆரஞ்சு வந்து இது எங்கள் ஸ்கூல் டைம் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஸ்கூல் டைமில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. ஆரஞ்சை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு அது மேலே சால்ட்டும் அப்புறம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். நீங்கள் என்றைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வந்து ஏபிசி ஜூஸ் வந்து டெய்லி நம்மளுக்கு செஞ்சு குடிக்கிறது கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மோல்டில் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இன்றைக்கோட விலாக்.